ஜெயா டிவி காலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். நாம் யம நியமங்களை கடைப்பிடிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே சுவாத்தியாயம் என்ற நியமத்தின் பலன் என்ன என்பதை பார்த்தோம். கடைசியில் ஈஸ்வர பிரணிதானம், இறைவனிடம் நாம் சரணாகதி அடைவதால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்பதை இந்த சூத்திரத்திலே விளக்குகிறார். சமாதி சித்திகி ஈஸ்வர பிரணிதானாத். நாம் நம்மை அந்த பரம்பொருளிடம் சரணாகதி அடையச் செய்யும் பொழுது உன்னதமான அந்த சமாதி நிலையை அடையப் போகிறோம் என்று கூறுகிறார். 8 அங்கங்களை பயிற்சி செய்தால்தான் அந்த கடைசி அங்கமான சமாதி நமக்கு கைவரக்கூடும். ஆனால் ஈஸ்வரன் மேல், அதாவது நமக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளின் மேல் நம்முடைய மனதை செலுத்தி நம்மை முழுவதுமாக அவனிடம் சரணாகதி அடையும் பொழுது அந்த சமாதி நிலை அடைவதற்கான நமக்கு ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த சமாதியை நாம் அடைய முடியும் என்று இந்த சூத்திரத்திலே விளக்குகிறார். ஆனால் நீங்கள் 8 அங்கங்களையும் பயிற்சி செய்து ஒவ்வொன்றாக மாற்றி அதை கடைசி நிலை வந்து அப்படியும் சமாதியை அடையலாம். அல்லது அந்த நமக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையிடம் நம்மை ஒப்படைத்து அவன் காட்டும் அந்த பாதையிலே சரியான முறையில் செல்லும் பொழுது அந்த சமாதி நமக்கு கைவிடக்கூடும் என்று, அது நமக்கு வந்துவிடும் என்றே இந்த சூத்திரத்திலே சொல்கிறார். நாம் இன்று சர்வாங்காசனம் எப்படி செய்வது, அதனுடைய பலன்களை எப்படி பெறுவது என்பதை பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி சர்வாங்காசனம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சென்ற நிகழ்ச்சியில் விபரீத கரணி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அதாவது தலைகீழாக போவதற்கு ஒரு முதல் படி, அது படிப்படியாக நமக்கு வாய்த்த பிறகு இரண்டாவது செய்ய வேண்டியது சர்வாங்காசனம். சர்வ அங்கம் அப்படின்னாலே உடலில் உள்ள எல்லா பாகங்களும். சர்வாங்காசனம் அப்படின்னா இந்த ஆசனம் செய்யும் பொழுது உடலில் உள்ள எல்லா பாகங்களுக்குமே ஒரு பலன் கிடைக்கிறது. இதுவுமே படுத்துட்டு செய்யக்கூடிய ஆசனம் தான். படுத்துக்குங்க, கால்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க, கைகளையும் பக்கத்தில் கொண்டு போயிடுங்க, உள்ளங்கை தரையை நோக்கி வச்சுக்கோங்க. இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே இழுங்க, மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையும் இடுப்பையுமே மேலே தூக்கி பாதம் தலைக்கு பின்பக்கமாக போகிற மாதிரி வைங்க. 2 கைகளாலையும் பின்பக்கமாக இடுப்பை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே கால்களை ஸ்ட்ரைட் பண்ணிவிடுங்க. பாதம் மேல் நோக்கிய நிலையில். இப்போ பார்த்தோன்னா கால்கள் உடல் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இதுவுமே ஒரு ஸ்டே பாஸ்டர். இதில் ஒரு 6 மூச்சோ அல்லது 12 மூச்சோ ஸ்டே பண்ணலாம். இது பண்ணும் பொழுது நம்ம தலைகீழாக நிற்கும் பொழுது எல்லா அங்கங்களுமே அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இது ஒரு ஸ்டே பாஸ்டர். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையும் மெதுவாக கீழே கொண்டு வாங்க. பாதங்கள் தலைக்கு வெளியே. 2 கைகளையுமே தரையை நோக்கி கொண்டு வந்துடுங்க. இப்போ மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக முதுகு, இடுப்பு, கால்கள் மெதுவாக தரைக்கு கொண்டு வந்து வச்சுருங்க. சில பேரால் இந்த ஆசனம் இப்படி கிளாசிக்கலாக காலை தூக்கி பண்ண முடியாது. அவங்க இந்த அபானாசனா அந்த முறையில் போய் கால்களை கொஞ்சம் இலகுவாக தூக்கி பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சர்வாங்காசனா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். கிளாசிக்கலாக நிறைய பேரால் கிளாசிக்கலாக பண்ண முடியாது. அவங்க அபானாசனாலேருந்து எப்படி போகிறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நான் அதை விட இன்னும் கொஞ்சம் தோள்பட்டைக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் இலகுவாக இருக்கும். என்ன பண்ணலான்னா, ஒரு 2 தலையணை எடுத்துக்கங்க. ஒரு தலையணை கரெக்டாக தோள்பட்டை கீழே, இன்னொரு தலையணை இன்னும் கொஞ்சம் கீழே தள்ளி இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே எடுத்துக்கங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையும் மெதுவாக தலைக்கு மேலே கொண்டு வாங்க. காலை மடக்கியே மேலே எடுத்துகிட்டு போங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையும் மெதுவாக பின்பக்கமாக எடுத்துகிட்டு போங்க.
இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கால்களையும் ஸ்ட்ரைட் பண்ணிக்கங்க. கையால் முதுகு பகுதியை பிடிச்சிக்கங்க. இப்போ உங்கள் தோள்பட்டை அந்த தலையணை இருக்கிறதுனால ஒரு சப்போர்ட் இருக்குது, அந்த குஷன். இதில் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் இந்த கிளாசிக்கலாக பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையும் மெதுவாக கீழே கொண்டு வந்துடுங்க. தலைக்கு பின்னாடி கைகளை கீழே கொண்டு வந்துடுங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக 2 காலையும் மடக்கி பாதத்தை தரையில் வச்சுக்கங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கால்களையும் நீட்டிக்குங்க. சர்வாங்காசனம் இலகுவாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். தலையணையை சப்போர்ட் வச்சு. சில பேரால் அதுவுமே கொஞ்சம் கஷ்டம். அவங்க எப்படி ஒரு செவத்து பக்கத்தில் படுத்து செவருடைய சப்போர்ட்டில் இந்த ஆசனம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேட்டை செவத்துக்கு பக்கத்தில் போட்டுக்குங்க. ஸ்ட்ரைட்டாக சமஸ்திதியில் படுத்துக்குங்க. இப்போ 2 கால்களையும் மடக்கிக்குங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையும் மெதுவாக மேலே தூக்கி பாதத்தை செவத்தில் வச்சுங்க, எங்கே முடியுதோ அங்கே. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக கால்களை மெதுவாக மேலே கொண்டு போங்க. இடுப்பையும் மேலே தூக்குங்க. கைகளால் பின்பக்கமாக சப்போர்ட் பண்ணிவிடுங்க. இப்போ 2 கால்களுமே உங்களுக்கு செவர் சப்போர்ட்டில் இருக்குது. கைகளுமே நல்ல பின்பக்கமாக கையை வச்சு அந்த சப்போர்ட் கொடுக்குறீங்க. இதில் ஒரு 6 மூச்சோ அல்லது 12 மூச்சோ வாங்கி விடலாம். இதில் சிறிது சிறிதாக என்ன பண்ணலான்னா, ஒரு காலை மட்டும் சப்போர்ட்டில் வச்சுங்க, ஒரு காலை கொஞ்சம் வெளியே எடுங்க. அப்புறம் அந்த காலை சப்போர்ட்டுக்கு வச்சுங்க, இடது காலை கொஞ்சம் வெளியே நிறுத்துங்க. ஸோ இது கொஞ்சம் நம்ம சப்போர்ட் இருக்கனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மைண்ட்லேயுமே இந்த பயம் இருக்காது. இப்போ அந்த காலையுமே செவத்தில் வச்சுங்க. இப்படி சிறிது சிறிதாக ஒவ்வொரு காலாக வைக்கும் பொழுது நமக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். இந்த காலை நம்ம வைக்கலாம் அப்படிங்கும்போது 2 காலையுமே மெதுவாக எடுக்கலாம். அந்த கான்ஃபிடென்ஸ் வரும்போது நம்ம சர்வாங்காசனா கிளாசிக்கலாக ட்ரை பண்ணலாம். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையும் மெதுவாக அந்த செவத்திலே கீழே கொண்டு வாங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கால்களையும் மெதுவாக தரையை நோக்கி கொண்டு வந்துடுங்க. பாதத்தை தரையில் வச்சுக்கோங்க. கால்களை நீட்டிக்குங்க. நம்ம இன்றைக்கி சர்வாங்காசனம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். சர்வ அங்கம் அப்படின்னாலே உடம்பில் உள்ள எல்லா பாகங்களும். இந்த ஆசனம் செய்வதனால் உடலில் உள்ள எல்லா பாகங்களுக்குமே ஒரு நல்ல பலன் கிடைக்கிறது. இந்த தலைகளாக நிற்கும் பொழுது நாம் நேராக நிற்பதினால் அந்த கிராவிடேஷன், அந்த புவியீர்ப்பு விசையினால் ஏற்படக்கூடிய அந்த தன்மையை நாம் மாற்றலாம். இந்த சர்வாங்காசனம் செய்யும் பொழுது இரத்த ஓட்டம் இதய பகுதிக்கு காலிலிருந்து செல்லக்கூடியது நல்ல முறையில் சீராகும். வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கால்களிலே நரம்பு சுற்று அதுவுமே சரியாகும். அடிவயிற்று பகுதியில் அமுங்கப்படும். அந்த ஆசனம் செய்யும் பொழுது அந்த ஜீரண சக்தி தூண்டப்படுகிறது. மலங்கள் சரியான முறையில் நீக்கப்படுகின்றன. சுவாசம் வாங்கிவிடக்கூடிய திறன் அதிகரிக்கிறது. இந்த டயஃப்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உதரவிதானத்தின் பணி நல்ல முறையில் சீராகிறது. புலன்கள் எல்லாமே மிக நுண்மையாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த தலைகளாக நிற்கக்கூடிய ஆசனத்திற்கு இது 2வது படி சர்வாங்க ஆசனம் என்பது. இதை தேர்ந்த ஆசிரியரின் துணையோடும் நல்ல பயிற்சியுடனுமே இதை மேற்கொள்ள வேண்டும். இதே ஆசனத்தை இன்னும் இலகுவாக எப்படி செய்வது என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம்.